ஒரு பெரிய நகரத்தின் ஓரத்தில் சிறிய குடிசை வீடு ஒன்று இருந்தது. அங்கு ரவி என்ற 15 வயது சிறுவன் அவன் அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ரவியின் அப்பா அவன் சிறியவனாக இருக்கும்போதே இறந்து விட்டார். அதனால் அவன் அம்மா வீடுகளில் வேலை செய்துதான் குடும்பத்தை நடத்தினார். ஆனால் ரவிக்கு ஒரு பெரிய கனவு ஒன்று இருந்தது. ஒரு நாள் நான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் என்று. ஸ்கூல் முடிந்ததும் அவன் நேராக கிரவுண்டுக்கு ஓடி போவான். ஷூஸ் கிழிந்திருந்தாலும் பால் பழையதாகி இருந்தாலும் அவன் பிராக்டிஸ் மட்டும் நிறுத்தவே மாட்டான். சில சிறுவர்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள், நீ எப்படி இருக்க பாத்தியா, நீ ஃபுட்பால் பிளேயரா என்று. ஆனால் ரவி எதுவும் பேச மாட்டான். அவன் சைலண்டாக பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருப்பான். ஒரு நாள் சிட்டி லெவல் ஃபுட்பால் செலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. செலக்டட் ஆனவர்கள் அகாடமியில் ஃப்ரீ ட்ரைனிங் என்று அறிவித்தார்கள். ரவிக்கு இது வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு போல தோன்றியது. அவன் வீட்டுக்கு ஓடி வந்து தன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நான் செலெக்ஷனுக்கு போறேன் என்று. அம்மா சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்புக்குள் கவலை இருந்தது. ஏனென்றால் செலெக்ஷன் ஃபீ 500 ரூபீஸ். அந்த அமௌண்ட் கூட அவர்களிடம் இல்லை. அந்த இரவு ரவிக்கு தூக்கம் வரவில்லை. அவன் அமைதியாக கிச்சனுக்கு போனான். அங்கு அவன் அம்மா பழைய பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அம்மா ரவியை பார்த்து மெதுவாக கேட்டார், உனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமா என்று. ரவி உடனே, அம்மா, நான் ஒரு நாளும் உங்களை கஷ்டப்பட வைக்க மாட்டேன், இதில் நான் போனால் கண்டிப்பாக ஜெயிப்பம்மா என்று. அடுத்த நாள் காலை அம்மா தன்னுடைய தங்க மோதிரத்தை விற்று கொடுத்தார். அந்த பணத்தை ரவியிடம் கொடுத்து, போ, உன் கனவுக்காக ஓடு என்று சொன்னாள். ரவியின் கண்கள் கலங்கின. செலெக்ஷன் நாள் வந்தது. அங்கு 100கணக்கான பிளேயர்ஸ் இருந்தார்கள். அவர்களிடம் பிராண்டட் ஷூஸ், எக்ஸ்பென்சிவ் கிட்ஸ், ப்ரொஃபஷனல் கோச்சிங் என்று எல்லாம் இருந்தது. ரவி மட்டும் பழைய ஷூஸுடன் நின்றான். சிலர் அவனை பார்த்து கேலி செய்தார்கள். ஆனால் கோச் விசில் அடித்ததும் ரவியின் உலகமே மாறிவிட்டது. அவனுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கேமில் தான் இருந்தது. பால் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாகவும் கோல்ஸ் 1 by 1 போட்டு கொண்டிருந்தான். கோச் கூட ஆச்சரியப்பட்டார். ஃபைனல் ரவுண்ட் வந்தது. ரவியின் டீமுக்கு லாஸ்ட் சான்ஸ். கோல் அடித்தால்தான் அவர்கள் செலக்ட் ஆவார்கள். டைம் ஆல்மோஸ்ட் ஓவராக இருந்தது. அந்த நேரம் ரவிக்கு தன்னுடைய அம்மா தான் நினைவுக்கு வந்தார். உன் கனவுக்காக ஓடு. அம்மா சொன்ன வார்த்தை அவனுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. அவன் முழு வேகத்தில் ஓடினான். டிஃபெண்டர்ஸை கடந்து கோல் கீப்பரை டாச் பண்ணி கோல் அடித்தான். கிரவுண்ட் முழுக்க ஒரே கிளாப்ஸாகத்தான் இருந்தது. கோச் விசில் அடித்து சொன்னார், நம்பர் 27 செலக்டட் என்று. ரவியால் அதை நம்ப முடியவில்லை. அவன் வீட்டுக்கு ஓடி போனான். அம்மா, நான் செலக்ட் ஆயிட்டேன் என்று சந்தோஷமாக சொன்னான். அம்மாவின் முகத்திலும் மகிழ்ச்சி. ஆனால் வாழ்க்கை அதற்கு பிறகு ஈஸியாக இல்லை அவனுக்கு. அகாடமி ட்ரைனிங் மிகவும் கடினமாக இருந்தது. காலை 4 மணிக்கு பிராக்டிஸ், ஸ்ட்ரிக்ட் கோச்சஸ், பெயின்ஃபுல் ஒர்க் அவுட்ஸ் என்று கடினமாக இருந்தது. பலர் இதை பார்த்து குவிட் செய்தார்கள். ஆனால் ரவி மட்டும் முயற்சியை விடவில்லை. ஒரு நாள் அகாடமிக் கோச் கேட்டார், why are you working this hard என்று. ரவி அமைதியாக சொன்னான், எங்க அம்மாக்காக என்று. கோச்சின் கண்கள் கலங்கின. பல மாதங்கள் கழித்து நேஷனல் ஜூனியர் ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. ரவியின் டீம் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனது. டிவியில் லைவ் டெலிகாஸ்டும் நடந்தது. அதை ரவியின் அம்மா தன்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார். மேட்ச் மிகவும் டஃப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆப்போனன்ட் டீமும் பவர்ஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்கோர் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தது. ரவிக்கு பால் வந்தது. அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்து பிறகு ஃபுல் பவரில் கிக் அடித்தான். பால் கோல் அடித்தது. ஸ்டேடியம் முழுக்க சத்தம். ரவியின் டீம் சாம்பியன் ஆனது. மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்கள் எல்லாம் ரவியை சுற்றி நின்றார்கள். ஒருவர் கேட்டார், உங்க இன்ஸ்பிரேஷன் யார் என்று. ரவி அமைதியாக சொன்னான், என்னுடைய அம்மா தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்று. எங்க அம்மா பண்ண சாக்ரிஃபைஸில் தான் நான் இதை பண்ணேன் என்று. இதை கேட்ட ரவியின் அம்மாவின் கண்கள் கலங்கின. பல வருடங்கள் கழித்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இந்தியன் டீம் ஜெர்சி போட்டு ரவி ஃபீல்டுக்கு நடந்து வந்தான். அந்த ஸ்டேடியம் ஆடியன்ஸில் ரவியின் அம்மா ப்ரௌடாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். உண்மையான சப்போர்ட் கிடைத்தால் ஏழ்மை கூட ஒருவரின் கனவை தடுக்க முடியாது.